பிரியமான சத்தியவசன நேயர்களாகிய உங்களை இன்னும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி கூடாக சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முறை ஒரு தம்பதியினர் ஒரு பிரயாணம் போய் கொண்டிருந்தாங்களாம். போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கடையில் உணவு விடுதியில் நிப்பாட்டி அவங்க சாப்பிட்டுட்டு திரும்ப பகலுக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கி கொண்டு போனாங்களாம். ரொம்ப தூரம் போன பிறகு அவங்க சாப்பிட்றதுக்காக சாப்பாட்டு பார்சலை திறந்து பார்த்த நேரத்தில் அதுக்குள்ளே நிறைய பணம் இருந்துச்சாம். பணப்பாசலை உணவு பார்சல்னு தவறாக கொடுத்துட்டாங்களாம். உடனே இவங்க யோசிச்சாங்களா, ஐயோ இவ்வளோ காசு, நாங்கள் சரியில்லை, திரும்ப போவோன்னு சொல்லி ரொம்ப தூரம் திரும்ப போய் அந்த கடையில் அந்த பணப்பாசலை ஒப்பு கொடுத்தாங்களாம். உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இப்படி ஆட்களும் உண்மை உள்ளவங்க இன்றைக்கி இருக்கிறாங்களா, இவ்வளோ நேர்மையானவங்க இருக்கிறாங்களா, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, உங்களை குறித்து சொல்லுங்கள், நான் உங்களை குறித்து பத்திரிகையில் போடணும். ஐயோ எங்களை குறித்து எதுவுமே போட்டுருவோனா, எதுவுமே போட்டுருவோம், இல்லை உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியணும்னு சொல்லி போடுறோம். ஐயோ போட்டுருவோனா, நான் வந்திருக்கிறது என் மனைவியோடு இல்லைன்னாராம். பண விஷயத்தில் உண்மையாக இருந்தால் பெண் விஷயத்தில் உண்மையாக இல்லை. இன்றைக்கி உண்மைத்தன்மை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேரை பார்த்தா உண்மைத்தன்மை இல்லை. வெளியால் நல்லவங்க போல் இருப்பாங்க, உள்ளுக்கு இன்னொரு வேஷம். நாங்கள் பார்க்குறோம், நிறைய பொய் முகங்களை எங்களோட வாழ்க்கையில் காணக்கூடியதாக இருக்குது. வெளிவேடமான ஆக்கள் எங்களில் அக்கறை போல் வந்து கதைப்பாங்க, ஆனால் எங்கிட்ட தகவல் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு எதிராகவே வேலை செய்கிறவங்க. சில நேரங்களில் எங்களோட சொந்த வீடுகள்லையாக இருக்கலாம், வேலைத்தனங்களாக இருக்கலாம், பாடசாலைகள்லையாக இருக்கலாம். இந்த மாதிரி ஆக்களை நாங்கள் முகம் கொடுக்குறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதனை நாங்கள் சந்திக்க போகிறோம். இந்த மனிதன் வித்தியாசமான ஒரு ஆள். இவருடைய பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் கள்ளம் கபடம் இல்லாமல், ஏமாற்று இல்லாத, அவர் வேடம் இல்லாத ஒரு நாங்கள் ஜெனுவின் கேரக்டர் ஒரு ஆள். அவருடைய பேர் நாத்தான்வேல். நாத்தான்வேல் என்ற பெயருக்கு அர்த்தம் தேவன் கொடுத்தார். அவனுடைய உள்ளத்தில் கூடி தூய்மையான ஒரு மனிதன். இந்த மனிதனுக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பருடைய பேர் பிலிப்பு. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, பிலிப்பு இயேசுவை காண்றார். அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாக இருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். யோவான் 1:43. பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாய்தா பட்டணத்தான். சரியா, நாத்தான்வேலிட நண்பன் பிலிப்பு ஒரு நாள் இயேசுவானை பார்த்து, எனக்கு பின் சென்று வா, என்னோடு வான்னு கூப்பிடுறார். இயேசுவோடு வந்தவன் இயேசு யார்னு அறிந்து, இயேசுவுக்கு தண்ட உள்ளத்தை திறந்து, இயேசுவை யார், அவர்தான் மேசியா தேவகுமாரன் அறிந்து கொள்ளுகிறார். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்வது முக்கியம். நாங்கள் என்ன மதத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்துக்காக வந்தவர் அல்ல. அவர் கிறிஸ்தவர்களின் தெய்வம் அல்ல. எல்லா ஜனங்களையும் படைத்து எல்லா ஜனங்களையும் நேசிக்கிற தெய்வம். எங்களோட வாழ்க்கையில் அவர் அனுபவிக்கும் போது அதை உள்ளுக்கு வச்சிருக்க முடியாது. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காலத்தில் என் வாழ்க்கையில் 17 வயசில் இயேசு என்ற உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். அவர் எனக்குள்ளே வச்சிருக்க முடியலை. சொல்லுவாங்க, அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ்வு. அன்பு அனுபவிச்சா வச்சிருக்க முடியாது. மற்றவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொன்னேன். அதே மாதிரி பிலிப்பு என்ன செய்கிறாரு, இயேசுவை அறிந்தோன்ன அந்த சந்தோஷத்தை போயிட்டு தன்னுடைய நண்பனோட பகிர்ந்து கொள்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்தில் 1:45 பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறதை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அந்த பழைய ஏற்பாடுன்னு சொல்லி பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு 2 பிரிவு இருக்குது. இந்த பழைய ஏற்பாட்டில் முதல் 5 புத்தகங்களை சொல்லுவாங்க நியாயப்பிரமாணம். அந்த சட்டங்கள் எழுதப்பட்ட புத்தகம், யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்கள். அந்த புத்தகத்திலேயும் தீர்க்கதரிசிகள்னா கடவுளுடைய ஊழியக்காரங்க, கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுக்குறவங்க, மக்களை கடவுளை நோக்கி மனம் திரும்ப அழைக்கிறவங்க, அதே நேரத்தில் நம்பிக்கையை கொடுக்குறவங்க, எதிர்காலத்தை குறித்தும் பேசுகிறவங்க. இந்த தீர்க்கதரிசிகளும் இந்த தீர்க்கதரிசிகளோட புத்தகமும் நியாயப்பிரமாண புத்தகமும் இந்த மேசியா இயேசுவை பற்றி பேசுது. அந்த நபரை நாங்கள் கண்டோன்னு சொல்லி பிலிப்பு போயிட்டு சொல்கிறாரு. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அனுபவிச்சிருந்தோன்னா நாங்கள் அதை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கு. எங்களோட படிக்கிறவங்களாக இருக்கலாம், எங்களோட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம். நாங்கள் அனுபவித்த அந்த சந்தோஷத்தை நாங்கள் சுயநலமாக வச்சுருக்கக்கூடாது, மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்குது. டக்குன்னு பிலிப்புக்கு சொல்லும்போது பிலிப்பு சொல்கிறான், நாசரேத்தூரா, ஐயோ அந்த ஊருக்கு அவளை நல்ல பேர் இல்லை, அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப பக்திவான்கள் இல்லை, அதோட அந்த ஊர் ஒழுக்கத்துக்கு அவளை நல்ல ஊர் இல்லை, அங்கேருந்து ஏதாவது நன்மை வருமானு அவன் கேட்குறான். பெருசாக வந்து பார், நீ வந்து பார்,
சில நேரங்களில் நாங்கள் பார்க்குற சில பேரோடு நாங்கள் இயேசுவோட அன்பை பற்றி கதைக்கும் போது நீங்கள் மதம் மாற்றுறீங்க, அப்படி செய்கிறீங்க, இப்படி செய்கிறீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். ஒரு மலர் எடுத்து சொல்லலாம், ஒரு பூவை காட்டி இது இவ்வளோ மனமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் முகர்ந்து பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி ஒரு ருசியான ஒரு பானத்தை குடித்து பார்த்தா தான் தெரியும். இயேசுவை நாங்கள் ருசித்து பார்க்கும் பொழுது நாங்களாகவே ருசித்து பார்ப்போம். அவங்க அப்படி சொல்கிறான், இவங்க இப்படி சொல்கிறான்னு கேட்கணும், ருசித்து பார்க்கணும். நாத்தான்வேல் இயேசுகிட்ட வரும்பொழுது இயேசு நாத்தான்வேலை பார்த்து சொல்கிறாரு, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். யோவான் 1:47. நாத்தான்வேல் வரும்போதே நாத்தான்வேல் யாருன்னு சொல்லி அதை ஸ்கேன் பண்ண மாதிரி இயேசு சொல்லிடுறார். ஸ்கேன் பண்ணுறது தெரியும் தானே, ஸ்கேனிங் மிஷினில். இவர் கபடற்ற, கள்ளம் கபடம் இல்லாமல் உத்தமமான இஸ்ரவேலன். நாத்தான்வேலுக்கு ஆச்சரியமாக போயிட்டது. அவனில் வேஷம் இல்லை, ஏமாற்று இல்லை, கபடம் இல்லை. அந்த கபடத்துக்கு பாவிக்கப்பட்ட சொல் என்ன தெரியுமா? ஒரு தூண்டில் மாதிரி. இப்போ சொல்லுங்களேன், ஒரு மீன் ஒன்றை பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? சின்ன இறைய வச்சு ஒரு தூண்டில் போடுவாங்க, பிடிப்படுற மாதிரி. சில பேர் இருக்கிறாங்க நல்ல சரியான தந்திரக்காரங்க, உங்களில் அக்கறை மாதிரி வந்து கடிப்பாங்க, உள்ளுக்கு கபடம் இருக்கும். உங்களோட தகவல்களை கொண்டு போயிடுவாங்க. உங்களுக்கே தெரியாமல் அப்பாவித்தனமாக வெகுளித்தனமாக நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள், அதெல்லாம் எடுத்துக்கொண்டு தங்களோட நன்மைக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு தூண்டில் மாதிரி போடுறவங்க. ஆனால் நாத்தான்வேல் அப்படிப்பட்டவன் இல்லை, கபடி இல்லாதவன். அவர் டக்குனு ஆச்சரியப்பட்டுறான் நாத்தான்வேல். என்னது, என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். உண்மையில் இயேசுக்கு எங்களை எல்லாம் தெரியும். இயேசுக்கு என்னத்தையும் மறக்க முடியாது. நாங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது என்ன நோக்கத்தோடு செய்கிறோம்னு கூடி தெரியும். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு முறை ஒரு ஆளை பற்றி என்கிட்ட விசாரிக்கும்போது எனக்கு சும்மாவே அவரை பிடிக்காது. எனக்கு தனிப்பட்ட விதத்தில் அவரோட ஒரு முரண்பாடு இருந்துச்சு. இவர் எப்படின்னு விசாரிக்கும்போது நான் பாதகமாக அவரை பற்றி சொன்னேன். அவரில் பிரச்சனைகளும் இருந்துச்சு. டக்குன்னு என் மனசில் வந்த கேள்வி, நான் அவரை பற்றி நாங்கள் சரியாக சொன்னனால, அது எனக்கு அவரோடு இருந்த பிரச்சனைனால அவரை குறித்து பாதகமாக நான் சொன்னனான்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. என்னுடைய நோக்கம் பிழையாக இருக்குதேன்னு நான் யோசித்தேன். சில நேரங்கள் நல்ல காரியங்களை பிழையான நோக்கத்தோடு செய்யலாம், எங்களோட நோக்கம் பிழைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு முறை ஒரு வைத்தியரை சந்தித்தேன். அவர் அந்த எலும்பு வைத்தியர். அவர் சொன்னார், சில நேரங்களில் நான் நிறைய நோயாளிகளை பார்க்கும்போது ஒரு பக்கம் நிறைய சேவை செய்கிற மாதிரி நான் நினைப்பேன். ஆனால் கடவுளும் நானும் தனியாக இருக்கும்போது தான் தெரியும், நான் பணத்தை உழைக்க புகழடைய விரும்புகிறேங்கிற உள்ளான நோக்கம் எனக்கு விளங்குதுன்னு. நிறைய பிழையான நோக்கத்தோடு, தூய்மை இல்லாத நோக்கத்தோடு நாங்கள் காரியம் செய்யலாம். எங்களோட பழகிற உறவுகள் கூடி நிறைய உறவுகள் இருதய சுத்தியோடு பழகாத உறவுகளாக, அவங்க எங்கிட்ட எண்ணத்தை எடுத்துக்கொள்ளலான்னு பழகிற உறவுகளாக இருக்கலாம். ஆனால் இயேசு நாத்தான்வேலை ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்கிறார், கபடம் இல்லை, கள்ளம் கபடம் இல்லாமல் உத்தம இஸ்ரவேலன். என்னை குறித்து உங்களை குறித்து இயேசு அப்படி சொல்லக்கூடியதாக இருக்குதா? எங்களோட நோக்கங்கள் சுத்தமாக இருக்குதா? எங்களோட எண்ணங்கள் சுத்தமாக இருக்குதா? எங்களோட வார்த்தை செயல்கள் சுத்தமாக இருக்குதா? கபடி இல்லை, ஏமாற்று இல்லை, வஞ்சகம் இல்லை, பொய் இல்லை. இப்படி ஆக்களை காண்றது இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்க என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது அவர் சொல்றார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். அதாவது அத்திமரத்தின் கீழ் இருக்கிறனா என்னது? அந்த காலத்தில் அவங்க என்ன ஒரு பேச்சு வழக்கு இருக்குது, அவனவன் தன் திராட்சை செடி நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான்னு மீகா 4:4 சொல்லியிருக்கு. அந்த காலத்தில் அத்திமரத்தின் நிழலில் இருக்குது அல்லது திராட்சை செடி நிழலில் இருக்கிறன்னா மற்றவங்களோட பிரச்சனை இல்லாமல் சமாதானமாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது குறிக்கிறது. அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது அவங்க சாதாரணமாக என்ன செய்வாங்க? அத்திமரத்தின் கீழ் இருந்து ஆண்டவரை குறித்து தியானிப்பாங்க, ஆண்டவரோட வார்த்தையை தியானிப்பாங்க. நான் இயேசு இவர் தியானித்து கொண்டிருந்ததை இயேசு கண்டார். கடவுளுடைய வாக்கு தத்தங்களை தியானித்து கொண்டிருந்தார். உண்மையாகவே மேசியான ஒரு ஆள் வரப்போகிறார், எங்களை மீட்டெடுக்க போகிறார்னு சொல்லி உண்மையாகவே எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு மனிதன். எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதில் வஞ்சகம் இல்லை, ஏமாற்று இல்லை, மாய்மாலம் இல்லை, பொய் இல்லை, போலித்தனம் இல்லை. இன்னைக்கு உண்மை நேர்மை எங்களுக்கு அவசியமாக இருக்குது. இயேசு அவனை பற்றி சொன்னோம். நம்ம சொல்கிறான், ஒரு பெரிய ஒரு விசுவாச அறிக்கையை சொல்கிறான், நீர் தேவனுடைய ரபினா போதகர்னு அர்த்தம், தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜான்னு அறிக்கையிடுறார். முதல்ல நசரேத்திலேருந்து ஏதாவது நன்மை வருமா? இந்த நசரேத்திலேருந்து ஒருத்தர் வரையலுமான்னு கேள்வி கேட்டவன் கடைசியா இயேசு யாருன்னு அறிஞ்சு கொண்டு ஒரு அறிக்கை எடுகிறான். பெரியோர் அறிக்கை, ஒரு விசுவாச அறிக்கை, தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார். ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. அப்ப இயேசு அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார்.
பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதுகள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாக்கோபுன்னு ஒரு மனுஷன் இருந்தான். ஒருமுறை அவன் ஒரு பிரயாணம் பண்ணும்போது ஒரு இடத்துல படுத்திருக்கும் போது அவனுக்கு கனவுண்டு காண்றான். ஒரு பெரிய ஒரு ஏணி பூமிக்கும் வானத்துக்கும் வைக்கப்பட்டிருக்குது. அவ்வளோ பெரிய ஏணி, அதில் தேவதூதர்கள் ஏறி இறங்குறத பார்க்குறான். இயேசு சொல்கிறார், நீயும் அதே மாதிரி காண்பாய், தேவதூதர்கள் வானத்துக்கு கீழே இறங்குறத காண்பாய். எங்களோட வாழ்க்கையில் உண்மைத்தன்மை காணப்படுதா? சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாங்கள் பொய் சொல்லி கொண்டிருக்கிறோமா? மற்றவங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா? எங்களோட இருதயம் சுத்தமாக இருக்குதா? எங்களோட கபடி இல்லாமல் இருக்குதா? வஞ்சகம் இல்லாமல் இருக்குதா? நான் பேசுகிற வார்த்தைகள், செய்கிற செயல்கள் உள்நோக்கம் இல்லாமல் இருக்குதான்னு நாங்கள் கேட்டு பார்க்கணும். ஆண்டவருக்கு உண்மையாக ஜீவிக்க நாங்கள் ஒரு தீர்மானம் எடுப்போமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணோம். எங்களை நேசிக்கின்ற அன்பான தேவனே, ஆண்டவரே, நாத்தான்வேலோட வாழ்க்கைக்காய் நன்றி. கபடி இல்லாத, ஏமாற்று இல்லாத உத்தம இஸ்ரவேலுக்கு வரப்போகிற இரட்சகரை உண்மையாகவே எதிர்பார்த்த ஒரு சின்சியரான உண்மையுள்ள உத்தம இஸ்ரவேலனாக இருந்தான். நாங்களும் உமக்கு உண்மையுள்ளவர்களாய், எங்களுடைய உள்ளிந்திரியங்களிலே உண்மையுள்ளவர்களாய், நேர்மையானவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.